தனுஷ்கோடி வர ஆட்கள்லாம் அந்த அரிச்சல் முனைக்கு மட்டும் வந்துட்டு போயிடுது. ஏன்னா இந்த பக்கத்துலாம் வாங்க, வடக்கு பக்கம்லாம் பாருங்க, பார்க்கவே அழகா இருக்கு. அப்படின்னு குளிக்க நினைச்சா கூட நீட்டா இல்லை ஜாலியாக சின்ன ஸ்விம்மிங் பூல் மாதிரி தண்ணியில் அவ்வளோ கண்ணாடி மாதிரி அழகா இருக்கு பாருங்க. என்ன நீ வாடு இல்லை இல்லை உட்காந்துட்டு குளிக்க வேண்டியதானே. அந்த அளவுக்கு ஒன்று ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நல்லா பார்க்க ஏரியாவே ரொம்ப அழகா இருக்கு. நல்லா மண், நல்லா ஸ்விம்மிங் பூல் மாதிரி தண்ணி, நல்லா கண்ணாடி மாதிரி இருக்கு. எதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கரவலை இழுக்கிறதுக்காக. கரவலை இழுத்துக்கிட்டு இருக்காங்க தூரத்தில். வீடியோவில் தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. கரவலை இழுத்துக்கிட்டு இருக்காங்க, அதை எடுக்கத்தான் வந்துக்கிட்டு இருக்கோம். நடக்க முடியல தண்ணியில். இப்போ தான் நான் முதல் டைம் இப்போ தான் அந்த வீடியோ இங்கே எடுக்க வரேன். முறையாக கடல் ராசாவோடு வந்துக்கிட்டு இருக்கேன். போய் பார்ப்போம் அங்கே எந்த மாதிரி மீன் பிடிக்கிறாங்க, எந்த மாதிரி இருக்குதுன்னு. ஒரு சில இடம் தாவாமல் இருக்குது, ஒரு சில இடம் இருக்குது. அவர் நடந்துறது பாருங்க, அவருக்கு தொடக்கி இருக்கு தண்ணி. கஷ்டம்தான், என்ன உயிரை கொடுத்து இழுக்குது. இல்லை அதான் எவ்வளோ டிஸ்டன்ஸ் நின்று எப்படி இழுக்குது பாரு, உயிரை கொடுத்து இழுக்குதுங்க. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. அங்கே பாருங்க ஒரு ஆள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் நிற்காப்லன்னு. இந்த அங்கே கிடக்க பாருங்க ஒரு வல்லம். அந்த வல்லம் தான் வலையை பிடிச்சி கிடக்கிற வல்லம். அது அப்படியே பையப்பே எவ்வளோ தூரம் கரையை வருதோ அது ஒரே அவங்க வந்து இழுக்கணும். அதை இழுத்துக்கிட்டு இருக்காப்புல. வாங்க பக்கத்தில் போய் பார்ப்பேன் எப்படி இழுக்காப்புல, எவ்வளோ கஷ்டப்பட்டு இழுக்காப்புன்றது நம்ம பக்கத்தில் பார்த்தா தான் தெரியும். ஒரு வழியாக அங்கேருந்து கடந்து நம்ம இந்த பக்கம் வந்துட்டோம். கரவலை இருக்கிற பக்கம் பாருங்கள் எவ்வளோ தூரமாக இருந்திருக்குன்னு பார்த்துருங்க. அங்கேருந்து கடந்து வந்திருக்கு, இவ்வளோ தூரம் வந்துட்டோம். சரி அப்படியே வாங்க, அப்படி கண்டினியூவா அங்கே கரவலை எப்படி இழுக்கிறாங்கன்ற பார்ப்போம். இந்த இடமே தண்ணி இருந்த இடமா தான் இருக்குது. இப்போ தண்ணி வத்திருச்சு போல், பார்த்தாலே தெரியும் பாருங்கள். இங்கே தண்ணி இல்லை, அவ்வளோ தான் தண்ணி இருக்குது. ஆனால் உண்மைக்குமே தனுஷ்கோடி ஒரு பார்க்க வேண்டிய நல்ல ஏரியா. நல்லா பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. தனுஷ்கோடி வர மக்கள்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து அரிச்சல் முடிவு நிப்பாட்டாமல் கொஞ்சம் அப்படியே இந்த வடக்கு பக்கம் அது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப அழகான ஏரியாக்கள்லாம் இருக்குது. நல்லா மனசுக்கு நல்ல அமைதியாக தரக்கூடிய ஒரு இடமா தான் இருக்குது தனுஷ்கோடி. நல்லா பாருங்கள், பார்க்க நல்லா செம்மையாக இருக்குது. அந்த கடற்கரை ஏரியா, அந்த ஆறு மாதிரி ஓடுற தண்ணி, அங்கிட்ட ஒரு தீவு, இந்த பக்கம் ஒரு தீவு, இப்படி பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா பச்சை பசேன்னு கூட இருக்குது. நல்ல ஒரு ஃபீல். ஆனால் தனுஷ்கோடி பக்கம் அந்த பக்கம் வர்றது கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த பக்கம் வாங்க, வந்து பாருங்கள். ஏன்னா நானே வந்ததில்லை, இப்போ தான் வரேன் நானே வந்ததில்லை, இப்போ தான் வரேன். ஏறி இங்கே இவ்வளோ நாள் நம்ம ராமேஸ்வரத்தில் இருந்து இவ்வளோ நாள் இந்த பக்கம் வரவே இல்லை. நல்லா கடற்கரைலாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் வலையை எப்படி இழுக்காங்க அப்படின்னு. மக்களே இந்த கரவலை இழுத்து முடியறதுக்கு ரொம்ப லேட் ஆகும்ல. ஏன்னா அங்கிட்ட ஒரு பக்கம் நிற்காங்க, இங்கிட்ட ஒரு பக்கம் நிற்காங்க. அந்த ரெண்டு பேரும் ஒன்று சேரணும். ஒன்று சேர்ந்தால் தான் வந்து இந்த வலை ரொம்ப சீக்கிரமாக கரையே வரும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரமாக நிற்காங்க, ரொம்ப டிஸ்டன்ஸில் ஆட்கள் ரொம்ப தூரம் நிற்காங்க. ஸோ இது வந்து வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இந்த வலை வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும், ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால் இதுக்கு அங்கிட்டு ஒருத்தவங்க கரவலை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அங்கிட்டு ரொம்ப தூரமாக தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கூட்டமாக நிற்கிறாங்களா அங்கே. ஸோ இப்போ நம்ம அங்கே போகிறோம். அங்கே போய் அங்கே என்னென்ன மீன்களை பிடிச்சிருக்காங்க, எப்படி இழுக்கிறாங்கன்றத அங்கே போய் பார்ப்போம். வாங்க கண்டினியூவாக போய்கிட்டே இருப்போம் நம்ம வீடியோக்குள்ள. இப்போதான் கயிறே வந்திருக்கு. இழுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகணும்? இன்னும் இழுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 1 மணி நேரம் ஆகும். என்ன இப்போதான் கயிறே வந்திருக்கு. வலை அங்கே தெரியுது, எனக்கு நல்லா தெரியுது. அவர் நல்லா தெரியுது. கயிறு வந்திருக்குன்னு 1 மணி நேரம் ஆகும் சொல்கிறாப்புல அண்ணன். சரி நம்ம அப்படியே அங்கிட்டு போயிட்டு
ஒரு மணி கழிச்சுட்டு வருவோம். அங்கே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே பார்த்தோம்ல, முதல்ல பார்த்தோம்ல, அந்த வலையோட இன்னொரு பக்கம், அந்த வலையோட இன்னொரு பக்கம் இங்கே இருக்குது. எங்கேருந்து எவ்வளோ இருக்கு மட்டும் பாருங்கள். இன்னும் அது பக்கத்தில் வரல. ஒரு அண்ணன் இப்போ எழுதுக்கிருக்காப்புல அந்த வலையை. நம்ம பார்த்தது இந்த வலையோட இன்னொரு பக்கம், இப்போ பார்க்குறது அந்த வலையோட மறுபக்கம். எவ்வளோ தூரம் மட்டும் பாருங்கள். கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது எவ்வளோ தூரம் இருக்கான்னு பாருங்கள். அப்போ எவ்வளோ பெரிய வலை, எவ்வளோ பெரிய வலையை போட்டு எப்படி இழுக்கிறாங்க மட்டும் பாருங்கள். எவ்வளோ கஷ்டப்பட்டு இழுக்கிறாங்க மட்டும் பாருங்கள். எவ்வளோ தூரம் இருக்குன்னு. கரவலை இழுத்து முடிச்சிட்டாப்ல. ரொம்ப தூரம் ஆயிடுச்சு, அடக்க முடியல. கலர் ராசா ஓடி போயிட்டான் அவ்வளோ தூரம். தெரியுதான்னு தெரியல, அந்த வெள்ளையா பணியை போட்டு போகிற மாதிரிங்க ஓடிட்டான். ஃபுல்லாக வெளியே இழுத்துட்டாங்க, வலையை ஃபுல்லாக இழுத்துட்டாங்க. சரி மக்களே, வாங்க பக்கத்தில் போய் பார்ப்போம். ஓட முடியல, வீடியோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு பக்கத்தில் எடுத்துகிட்டு உங்களுக்கு போகிறேன். ஒரு வழியாக கொஞ்சம் பக்கத்தில் வந்தாச்சு. சரி, ரொம்ப பக்கத்தில் போய் பார்ப்போம் என்னென்ன மீன் அவங்க பிடிச்சிருக்காங்கன்றத கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்ப்போம். எப்படி மக்கள்களும் அந்த மீனை பிடிக்கிற வெயிட் பண்ணுறாங்களோ அது மாதிரி அதை கூட வந்து சாப்பிட்றதுக்கு அந்த கொக்குகளும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. பாருங்கள், கடல் ஃபுல்லாக எவ்வளோ ஜல்லி ஃபிஷ்ஷுன்னு பாருங்கள். எவ்வளோ ஜல்லி ஃபிஷ் கிடக்கு. கடல் ஃபுல்லாக சொறி தான். பாவம் பலவெல்லாம் பாருங்க மக்களே, இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு இழுத்து வெறும் அவ்வளோ சொறி. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இழுத்து ஒன்றுமே இல்லைங்க. அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். காலை 5 மணிக்கு ஆரம்பிச்சு அந்த பாருங்க, மணி 8:30. இதெல்லாம் ஒரு பெரிய ஏமாற்றம். ஒரு 3 மணி நேரம் இழுத்து பாருங்க ஒரு கோணி வளைச்சு எப்படின்னு ஆளுக்கு 20 ரூபா கிடைக்கும் போல 20 ரூபா தான் வரேன். அடியா
என்ன காரணம் கேட்டீங்கன்னா இது வந்து நம்ம பாரம்பரிய தொழில். ஆதி காலத்துல மக்களே ஒரு 3 மணி நேரம் கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட எந்த அளவுமே இல்லை, அவ்வளவுமே சொறி. ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் எங்களுக்கு மட்டும் இல்லை, அது இழுத்தவங்களுக்கு ரொம்ப பெரிய ஏமாற்றம். இப்போ தொடர்ந்து நம்ம முதல்ல பார்த்தோம்ல அங்கே இழுத்துக்கு இருக்காப்புல, இப்போ அங்கே போய் பார்ப்போம் அங்கே என்ன மீன் கிடக்கு. அங்கே இதே சல்லி மீன் தான் கிடக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இந்த 2 ஒரே கடல் தானே, பார்ப்போம் என்ன மீன் வருது அப்படின்னு. சொரியோட மீன் கிடக்குது, சொரி தானே அதிகமாக இருக்கு. மக்களே என் கண்ணுக்கு நல்லா தெரியுது. இப்போதான் கொஞ்சம் வலை மேலே ஏறி வந்திருக்கு. நம்ம போகும்போது பார்த்தோம்ல அந்த வலை இப்போதான் கஷ்டப்பட்டு இழுத்து இப்போதான் கொஞ்சம் அந்த வலையோட குடுக்கு கொஞ்சம் மேலே வந்திருக்கேன். கண்ணுக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுதா? நல்லா பாருங்க, அதனால தெரியும் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் இந்த வலை மேலே ஏறி வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். அப்போ இப்போதான் ரொம்ப பக்கத்தில் வந்திருக்காங்க. இந்த வலையில் இருக்கிறது லேசான விஷயம் இல்லை. ஒரு நேரம் வந்து இழுத்து பார்த்தோன்னா தெரியும். அந்த குறுக்கு எலும்புலாம் வந்துதுன்னா வலி அதிகமாக கொடுக்கும். எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி எப்படி இழுக்காப்லையும் பாருங்க. பாவங்களோட வயசான பாட்டிகள் இல்லை சேர்ந்து இழுக்காப்புல பார்க்குறதுக்கு ஈஸியாக தெரியாது, எவ்வளோ கஷ்டப்பட்டு இழுக்கிறாங்க பாருங்க. பார்ப்போம் கஷ்டப்பட்டதுக்கு என்ன பலன்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆளை பார்க்கணும், பாதிரி போட்டுட்டு வரணும். இங்க ஏத்திட்டே போறா, அப்ப ஒரு வாரத்தை நீங்க ஏத்திட்டே போறதா? மாலை விடக்கூடாது, வலையை போடக்கூடாது. ஆலி 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 யூடியூப்ல எல்லாத்துலயும் வரும். பாருங்க மக்களே, கிட்டத்தட்ட ஒரு எத்தனை மணிக்கு வந்துருப்பீங்க பாட்டி? 6 மணி. என்ன 6 மணிக்கு வந்து இழுத்துக்கு இருக்காப்புல, கிட்டத்தட்ட மணி 9 ஆயிடுச்சு. இப்போதான் வலையே மேலே ஏறி இருக்கு. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 40 வாரத்துக்கிட்ட மேலே கிடக்கு நினைக்கிறேன் வலை. காசா? காசு வந்துச்சுன்னா தரேன் பாட்டி. இல்லை பாட்டி, இந்த வீடியோக்கு காசு வந்துச்சுன்னா வந்து உங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிடுறேன். சரியா? இங்கே இருப்பியா? உங்களை தேடி நான் கொடுத்துட்டு போறேன்.
மக்களே இங்கே பார்த்தோம்னா வலையோட மறுபக்கத்தை அங்கே இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 வலையும் பக்கத்தில் வர 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 அவங்க அப்படியே பக்கத்தில் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இன்னும் எவ்வளோ நேரம் இழுக்கிறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணி பாருங்கள் என்ன மீன் கிடச்சிருக்குன்றதை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் இருந்து வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு அப்படியே முடிஞ்ச ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க அப்படியே வீடியோ கண்டினியூ பார்ப்போம். உங்களுக்கு வீடியோவில் தெரியாதுன்னு தெரியல, இன்னைக்கு எவ்வளோ தூரம் இருக்கு பாருங்க. அந்த மேலே இருக்கிற போய் அவங்களுக்கு நல்லா தெரியும். அது வலை வந்து மேலே மிதக்கிறக்கா கட்டியிருப்பாங்க. அதை நாங்கள் மேவலைன்னு சொல்லுவோம். அது எவ்வளோ போய் கிடக்கும் பாருங்க. கிட்டத்தட்ட என்ன அவ்வளோ தூரம் இழுத்து வாங்கணும். எடுக்கிற நமக்கு இலைக்குது, வாங்குறவங்களுக்கு எவ்வளோ இலைக்கும், எவ்வளோ உடம்பு வலியாக இருக்குன்ற பாருங்க. இல்லை உண்மைக்குமே இது இருக்கிறதுக்கு வந்து மனதில் வலிமையும் உடம்புல பலமும் இருக்குன்னு, அதே தாண்டி நம்ம மனசு தான் உறுதியாக இருக்குன்னு அது இருக்கிறதுக்கு. சுதந்திரக்கூடாது, கடைசி வரையா நமக்கு மீன் கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கையோட இழுக்கணும். அப்படின்னா தான் நம்ம இதில் வந்து கடைசி வரை உறுதியோட இதை இழுத்து நம்மளால் அந்த மீனை பிடிக்க முடியும். அப்போ மக்களை அப்படியே கண்டினியூவாக வந்து இறங்க. கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ தான் ஒரு பாதி வேலை கூட வரல, எனக்கு காவாசியில் தான் வந்திருக்கு. என்னோட வலை வரணும் பார்ப்போம். அப்படி நெருங்கிட்டே வருவாங்க. அந்த பக்கமும் வலை வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா, அப்படி 2 பேர் வாங்கி அப்படி நெருங்கிட்டே வருவாங்க. யாருக்கு எவ்வளோ தூரம் வாங்குறாங்க மக்களே. அங்கே இப்போ ஒரு பக்கமாக இழுக்கிறத பார்த்தோம். இப்போ அங்கேருந்து மறுபடி அந்த விளையாட்டு மறுபக்கத்தை இழுக்கிறாப்புல, அங்கே போய் பார்ப்போம். கிட்டத்தட்ட இந்த வலை இழுக்கிறதுக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரமா கூட ஆகும் போல, 1 மணி நேரம் ஆகும் போல. அந்த வலையோட வளைப்பு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே போய் அது எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு பாருங்கள். அதனோட இன்னொரு மறுபக்கம் இங்கே இழுத்துக்கிருக்காப்புல. இந்த 2 வலையும் அப்படியே இழுத்து அப்படியே ஒன்றா ஒட்டி வரணும். ஏன்னா இதுக்கு அடிக்கடி நடக்க முடியாது. அதனால் நான் வீடியோ பாஸ் பண்ணிட்டு பக்கத்தில் எடுத்து அதோட மறுபக்கத்தில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். வாங்க பாருங்க மக்களே, எவ்வளோ ஒரு சவுண்டோட உற்சாகமாக என்னதான் செய்கிறவளை கஷ்டமாக நல்லா உற்சாகம் பார்க்குறேன்னு பாருங்கள். இது வந்து இருக்கிறதுக்கே ஒரு ஏன்னு எங்கே இல்லைண்ணே சல்லி சொல்லி உடம்பு வேறுக்கு இழுத்து இன்னும் வலை வந்த பாடில்லை. இழுக்கிறா விடாம எடுத்துக்கிட்டே இருக்காப்புல. நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பார்ப்போம் மக்களை, பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மீன் பிடிச்சிருக்காங்கன்னு. நல்ல மீனாக வரட்டும், அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கு, அந்த நமக்கும் கொஞ்சம் மன திருப்தியாக இருக்கு. உண்மைக்குமே இந்த வலை இழுக்கும்போது
அந்த ஒரு அம்பா பாடலோட ஒரு கோரசோடி இருக்கிறாங்க பாருங்க, கேட்கறதுக்கு அழகா இருக்கும். நாங்களும் பொதுவாக கடலில் மீன் பிடிக்கும் போது வலை வாங்கலாம் அப்படி தான் எங்களுக்கு தெரிஞ்ச பாட்டை பாடிக்கிட்டு இந்த மாதிரி ஐலஸா ஏலெல்லாம் அந்த மாதிரி போட்டுக்கிட்டு வாங்குவோம். அப்படி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வலையை கொஞ்சம் விறுவிறுன்னு இழுக்கலாம், நமக்கும் ஒரு உற்சாகமாக இருக்கு. அந்த வலையை வாங்குற வேகமும் தெரியாது, அது வந்த வேகமும் தெரியாது. அவ்வளோக்கு அந்த பாட்டோட ஒரு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். ஏன்னா மொத்தமாக கோரஸ் போட்டு வாங்கல, அது வாங்குற நமக்கு இன்ட்ரெஸ்டாகவும் நம்மளும் கொஞ்சம் வேகமாக வாங்குற மாதிரி ஒரு உற்சாகமாக இருக்கு. அந்த மாதிரி தான் இங்கே வந்து, ஏன்னா இவ்வளோ பெரிய வலை இழுக்கிறது கண்டிப்பாக உடலில் பலன் இருந்தாலும் ஒரு உற்சாகம் ஒன்று வேணும்ல. அதனால் அந்த உற்சாகத்தை இந்த பாட்டு அப்படியே இந்த பாட்டை பாடிக்கிட்டு அப்படியே மெதுவாக இழுத்து அந்த வலையை அப்படியே வாங்குவாங்க. ஆனால் கொஞ்சம் கஷ்டம் தான் மக்களே. இந்த வலை இழுத்து இப்போ 2 பக்கமும் நெருங்கிட்டே வராங்க. முன்னாடி பார்த்தல எவ்வளோ தூரம் இருந்தால் பாருங்க, எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தாங்கன்னு. இப்போ இந்த வலையை வாங்க அங்கே உள்ளதும் இங்கே உள்ளவங்களும் அப்படி ஒட்டிக்கிட்டே போவாங்க. அப்படின்னா தான் அந்த வலை ஏன்னா வாங்க இந்த 2 வலையும் ஒட்டிக்கிட்டே போனால் தான் அது கடைசியாக அதோட தூர் பகுதி உள்ளே வரும். இப்போ 2 பேரும் இழுத்துக்கிட்டு இருக்காங்க, பார்ப்போம் எவ்வளோ நேரம் இழுக்கிறாங்க, அதை பொறுத்திருந்து பார்ப்போம். அரை மணி நேரம் 1 மணி நேரம் சொல்லி கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு கூட ஆயிடுச்சு. இன்னும் எவ்வளோ நேரம் இழுக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்கள். 6 மணிக்கு வந்தது, இப்போ மணியை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 ஆயிடுச்சு. 3.5 மணி நேரமாக இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் வலை வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதான் 1 மணி நேரம் கூட எடுக்கலாம் வீடியோ. இன்னும் வலை இழுத்துக்கிட்டே இருக்காப்புல. நம்ம வந்து 1 மணி நேரத்தில் வலை இழுத்துக்கிட்டே இருக்காப்புல. இன்னும் வலையை பாருங்க, அங்கே உங்களுக்கு தெரியும் நல்லா. அப்படி போயா இன்னும் எவ்வளோ தூரம் அப்படி சுற்றி கிடக்குன்னு பாருங்க. அங்கே இருந்து அந்த வலையை மறுபக்கமும் இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 பேரும் அப்படியே இழுத்து அப்படியே பக்கத்தில் வந்து வலையை இழுத்துட்டு வரணும். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அதனால் அவ்வளோ நேரம் வீடியோ எடுக்க முடியாதுல்ல. 1 மணி நேரம் ஆயிடுச்சு. வெயிட் பண்ணி பார்க்குறோம். அதில் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இருக்கு, பார்ப்போம் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு. 9 மணி ஆயிடுச்சு, 3 மணி நேரம் எடுத்துருக்காங்க, இன்னும் வரல. பார்ப்போம் மக்களே. மக்களே வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போதான் அந்த 2 வலையும், அதாவது 2 பக்கமும் கொஞ்சம் பக்கத்தில் வந்துருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, 2 பக்கமும் கொஞ்சம் பக்கத்தில் வந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அடுக்க வந்துருச்சு.
இல்லை பாருங்க அது எவ்வளோ பக்கமாக வந்திருக்கு அப்படி. மலை மேலே வந்துருச்சு, வந்துக்கிட்டே இருக்கு. தெரியுதா? நல்லா தெரியும், பார்த்து உங்களுக்கு. அந்த போயா கட்டியிருக்காப்புல, அந்த போயா கட்டினதெல்லாம் மேலே வந்துருச்சு. அவ்வளோதான் மீன் வரப்போகிற நேரம். வாங்க அப்படியே வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மீன் வந்திருக்கு அப்படி. இழுக்கும் போது மண் வெட்டிட்டோம்னு சொல்லுவாங்க. மண் வெட்டிட்டோம்னா ஃபுல்லாக மண் ஏறிடுச்சு. மண் ஏறிச்சுன்னா இழுக்க முடியாது, மண் அணைச்சிக்கிட்டே வரும் இல்லையா, அதனால் இழுக்க முடியாது. அதனால் அந்த மண் வெட்டிட்டு அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அதை போய் இப்போ எடுத்து சரி பண்ணிவிட்டு இழுக்காப்புல.
ஏய் நல்லா அரிக்குதுடா டேய். மக்களே அந்த 4 மணி நேரம் போராடி விட்டதில் ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஒரு ஏமாற்றமான ஒரு தருணம். வண்டியில் ஏறாதீங்க, அப்போ கடைக்கு போடுங்க மீனா விடுங்க எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க. என்னத்த அடிக்கிறா மக்களே இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு 4 மணி நேரம் கஷ்டப்பட்டு இருந்ததுக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு அரவட்டி கனவா கொஞ்சம் மீன் கிடைச்சிருக்கு. ஆனால் அது பெரிய லாபம்லாம் இல்லை. அது இவ்வளோ நேரம் உடல் உழைப்புக்கு அது நஷ்டம்தான் எனக்கு தெரிஞ்சு. போடு
மக்களே அந்த மீனை பிடிச்சிட்டு மார்க்கெட்டுக்கெல்லாம் விட்டாங்க. இழுத்து கஷ்டம் தானா? ம். 4 மணி நேரம் என்ன 4 மணி நேரம் எவ்வளோ வலை இழுத்து போட்டு